இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மீன்களுக்கு வந்து எப்படி தீவனம் போடுறோம், அது வந்து என்னென்ன தீவனங்கள் போடுறோம், எந்தெந்த டைமுக்குலாம் எப்படி தீவனங்கள் போடுறது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து ஒரு மீன்களுக்கு வந்து தீவனம் தான் மெயினே. தீவனம் போட்டா தான் அந்த மீன்கள்லே வந்து நல்லா வளர்ச்சிகள் அடையும். சப்போஸ் நம்ம எந்த தீவனமே போடல, மீன் வந்து பாசிய சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு நெனச்சு நம்ம விட்டுட்டோம்னா, மீன் வந்து வளர்ச்சி அடையாம 1 வருஷம் கூட ஆகலாம். மீன் 1 கிலோ வரைக்கும் 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா, நம்ம எந்த அளவுக்கு தீவனங்கள் போடுறோமோ, அந்த அளவுக்கு குறைஞ்ச மாசத்திலேயே நம்மளுக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமாவும் இருக்கும். லாபமும் அதிகமா இருக்கும். மொத்தம் நான் வந்து 2 முறையில வந்து மீன்களுக்கு வந்து தீவனம் போடுவேன். அதில ஒரு முறை வந்து கையில பெசஞ்சு உருட்டி தண்ணிக்குள்ள போடுறது. இன்னொன்னு சாக்க வச்சு உருட்டி தண்ணிக்குள்ள போடுறது. நம்ம பார்க்க போறது வந்து கையில உருட்டி தண்ணிக்குள்ள போடுறது. இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வந்து தவிடு, அப்புறம் தூசின்னு சொல்லுவாங்க. இது 2யும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த தூசின்றது கடையில விப்பாங்க. ஒரு ரூ. 30 ரூ. 40 வரும் 1 கிலோ. நம்ம தவிடுன்றது நெல்ல அரைச்சு மீதி வர்றது. அது வந்து காசு கம்மி. அத வாங்கி வச்சுக்கங்க. இது 2யும் சமமான அளவு இல்லாம, தூசிய நெறையா போட்டுட்டு, தவிட கொஞ்சோன்னு போட்டு, அப்பதான் வந்து தண்ணீல வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். இன்னும் நீங்க நெறையா கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து கடலை புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு இந்த மாரி நெறையா எடுத்துக்கலாம். அதில வந்து விலைகள் வந்து கொஞ்சம் கூட வரும். ஆனா அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா மீன் இன்னும் ரொம்ப நல்ல வளர்ச்சி. குறிப்பா கடலை புண்ணாக்குலாம் மீன்கள் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடும். அதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமே மீன்கள் வந்து வளர்ந்து வந்துரும். நான் எப்படி தீவனம் ரெடி பண்றேன், எப்படி இது பண்றேன் எல்லாமே ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம 2வது முறையா தீவனம் போடுறது எப்படின்னா, நம்ம தார்ப்பாய்க்குள்ள தண்ணிக்குள்ள வந்து மெயினா கோணி பைய சுருக்கி, அதுக்குள்ள தீவனத்த வச்சு உள்ள இறக்கி கட்டி வச்சிருப்பான். அத எப்படின்னு இப்ப நம்ம கட்டி வச்சிருந்தா, அது உள்ள மக்கி, மீன்கள் வந்து அது பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். சின்ன மீனா இருந்தாலும் சரி, பெரிய மீனா இருந்தாலும் சரி, பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். அதனால தான் இப்படி ஒரு ஐடியா செஞ்சு வச்சது. இப்ப நான் அதான் பார்க்க போறேன். இப்ப நான் அந்த குச்சிய கட்டி வச்சிருக்கேன்னா, அதுக்குள்ள தான் நம்ம வந்து கோணி பைய கட்டி, தலைகீழா வச்சு உள்ள வந்து தீவனங்கள போட்டு நம்ம கட்டி வச்சிருக்கேன். இப்ப எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் தீவனங்கள் வந்து சிந்த ஆரம்பிக்கும். இதில என்ன ஒரு நல்லதுன்னா, தீவனங்கள் வந்து அவ்வளவா வேஸ்ட் ஆகாது. இது மூலமா உள்ளேயே இருக்கும். மக்கி போனனால அதுவே உள்ளேயே சாப்பிட்டுக்கிறோம். எந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது. அது காலியானா மட்டும் தான் நம்ம ஃபுல் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மேலும் இந்த மாரி வீடியோல ஏதாச்சும் பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.